ஜோதிடம் அஸ்ட்ராலஜி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது கன்னி ராசி. இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு வசியமான ராசிங்க. இந்த கன்னி ராசியில பிறந்த அன்பர்கள் ஒரு வசியத்தன்மையோடு இருக்கக்கூடிய அன்பர். இந்த கன்னி ராசி அவர்களுடைய பார்வை, பேச்சு திறமை, அவங்களுடைய பாவனைகள் எல்லாமே வசியத்துடைய ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கும். எல்லாத்திலையும் ஆட்சி ஆளக்கூடியவர்கள் தான் இந்த கன்னி ராசி என்பர்கள். சரியான முறையில் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உச்ச நிலைமையில இருப்பாங்க. பயன்படுத்திக்கிற தெரியாதவங்க சில சிக்கல்ல இருப்பாங்க. அவருடைய லக்கண புள்ளியை வச்சு, அந்த நட்சத்திரத்துடைய சாரத்தை வச்சு ஜாதகத்தை நம்ம ஃபுல்லா பார்த்தா கொஞ்சம் எந்த வழியில அவங்க சிறப்பா வர முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரி, இந்த வீடியோவில் நம்ம எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, சனி பயிற்சி இல்லையா? இந்த மார்ச் 29, 2025 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் சற்று நகர்ந்து 7ஆம் இடத்தில் பயணம். ஒரு 2 ஆண்டுக்கு. ஏற்கனவே 7ஆம் இடத்துல ராகு, லக்கண ராசியிலே கேது இருக்கார், அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வரும்போது அதற்கு பெயர் என்ன அப்படின்னு தெரியுமா? கண்டக சனி. கண்டக சனி அப்படின்னால அங்க பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வரப்போகும் பிரச்சனை என்னடா? பிரச்சனையை பத்தி பேசுறேன்னு பார்க்காதீங்க. நல்ல விஷயம் நடந்துரும். எந்த விஷயம் பிரச்சனையான விஷயங்கள் எது இருக்கோ அதுல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டா நல்ல விஷயம் தானே. அப்படித்தான் நம்ம வீடியோல நல்லதை மட்டும், அதாவது வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே சொல்லி அதுல இருந்து நம்ம அவர்களை காப்பாற்றுவோம். அந்த பிரச்சனையில இருந்து அவங்களை கொண்டு போவோம். விதியை மதியால் வெல்லு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு நான் ஒரு வீடியோ நிறைய போடுறேன். புத்திசாலித்தனமா இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர முடியும். அப்படிதான் அந்த கன்னி ராசிக்கு வரப்போக கண்டச்சன் என்ன பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்துடலாம். நீங்க திருமணம் ஆனவங்களா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனம். உங்களுடைய வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கிக்கிறீங்க. சிறு சிறு பிரச்சனைகள் ஏதேனும் ஒரு வழியில வரும். பண பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துல பொருள் ஏதேனும் ஒரு பிரச்சனை ப்ரெஷர் கொடுக்கும், அதிகமா கொடுக்கும். இதால நம்ம என்ன பேசுறோம்னு தெரியாம பேசி மனசை காயப்படுத்தி அந்த காயம் புண்ணாயி கஷ்டமாயி பிரிவினையை ஏற்படுத்திருச்சு அப்படின்னா அந்த வலி நிரந்தரமா நம்மளால தாங்கவே முடியாது. ஏன்னா வாழ்க்கை துணை முக்கியம். பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா இந்த நேரத்துல வர்ற பிரச்சனை தீவிரமாகும். அப்ப என்ன, ஒரு சின்ன பிரச்சனை உங்களுக்குள்ள வருது அப்படின்னா அதை கொஞ்சமா நீங்களே சால்வ் பண்ணிக்கிறது. ரைட், பரவாயில்லைங்க. இந்த மாதிரி பிரச்சனை இந்த ராசி கன்னிராசிக்கு வரப்போதோம்னா அந்த அன்பர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஏன்னா நம்ம வாராகி மகா பிருத்திங்கிராதேவி வழிபடக்கூடிய பக்தர். வாராகி மகா பிருத்திங்கிராதேவியுடைய பூஜை செய்த பிறகுதான் நம்ம இந்த வீடியோவே போடுவோம். நல்லவர்களுக்கு மட்டும் போய் சேரும், நல்லதுக்கு மட்டும் போய் சேரும் இந்த வீடியோ பார்க்கிறவங்க ஸ்ரீ வாராகி மகா பிருத்திங்கிராதேவி அருளால வரக்கூடிய பிரச்சனைகள் தடுத்து நிறுத்தப்படும். நம்ம வீடியோ பார்த்து அடுத்த வருஷம் ஆமாங்க இந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சு, நான் அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப பேர். போன வருஷம் எல்லாம் நம்ம ஜோதிமணி யோசனை ஒரு யூடியூப் சேனல், இது புதிய யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு, பெரும் ஆதரவு நமக்கு கிடைச்சிருக்கு. சீக்கிரத்திலேயே உங்களுடைய ஆதரவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த விஷயத்திலேயே கவனமா இருக்கணுமா? அடுத்தபடியாக புதிய நண்பர்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அது பிசினஸ்லயும் சரி, நட்புலையும் சரி. எங்கேயோ ஒரு நட்புல போவோம், யதார்த்தமா பழகுவோம், அப்படியே நம்ம அந்த நட்பை வளர்த்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நட்பை நீங்க கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. அவ்வளவு சொல்லுவேன். நட்பு இருக்கலாம், கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். பண உதவி, நட்பு விஷயத்துல பண உதவின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அது சரியான ஒரு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, மருத்துவம் சம்பந்தப்பட்டதோ பிரச்சனையோ இல்ல உங்களுக்கு நெருக்கடி இருக்கு அப்படின்னா நீங்க ஓரளவு உங்க தகுதிக்கு ஏற்றவாறு செய்யுங்க. கண்மூடித்தனமாக பண விஷயத்தில் உங்க மேல இருக்கக்கூடிய அவங்க மேல இருக்கக்கூடிய பாசத்தால இறங்கி செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கவனம், ஜாக்கிரதை பண விஷயத்து மேல. அதே போல ஜாமீன் கையெழுத்து போடுறது. நான் அடிக்கடி சொல்வேன், இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்தார் அப்படின்னா பல இன்னல்கள் உங்களுக்கு வரும். அதே போல சந்தோஷமும் வரும். ஏன்னா சனி பகவான் தீய கிரகம் இல்லை, அவர் நீதிமான்.
அவர் மனசு வச்சாரு அப்படின்னா உங்களை எந்த கிரகத்தாலும் சாய்க்கவே முடியாது, வீழ்த்தவே முடியாது. வெற்றிக்கு மேல் வெற்றி தான். அப்படிதான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 7வது பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார். அதுக்காக கண்டச்சனி நம்மளை வந்து சாச்சிருவாரு பிரச்சனை அப்படின்னு நினைக்க கூடாது. அதே போல நீங்க ஒரு வண்டி வாகனத்துல ஒரு தூரத்து பயணம் போறிய, அதாவது இப்போ ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள போறோம் போயிட்டு வரலாம். ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் நான் வந்து டிராவல் பண்ணணும் பைக்ல அப்படின்னா தவிர்த்துக்கிறேங்க, வேணாம். அது இரவு நேர பயணமா இருந்துச்சு அப்படின்னா வேணவே வேணாம். நீங்க ஒரு கார் பிடிச்சு கூட போயிருங்க, இல்ல ட்ரெயின்ல போயிருங்க, இல்ல பஸ்ல போயிருங்க, எப்படி வசதி இருக்க போயிருங்க. இந்த விஷயத்திலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்தபடியாக பண விஷயம் சொல்லுங்க. இந்த பொருளாதாரம், உங்க வீட்டுல ஒரு நகை பொருளாதாரம் வைக்கிறிய, அந்த பொறுப்பா நீங்க ஒரு இடத்துல வைக்கிறிய அப்படின்னா அந்த வைக்கிற இடம் பாதுகாப்பான இடமா அப்படிங்கிற நீங்க ஒரு முறை செக் பண்ணி வைங்க. இந்த நேரங்கள்ல தான் நம்மளுடைய பொருள் களவு போகும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்மளுடைய பொருள் களவு போகும். பேங்க்ல இருந்த பணம் யாரு மூலியமாவது சூழ்ச்சியால் நம்மளுடைய பணம் வெளியேறும். சிலவங்க எல்லாம் நம்மளுடைய அந்த மாதிரி சில ஐடியாவை கொடுக்காம சில விஷயம் தாங்க, சின்ன விஷயம் தாங்க, ஆனா அது பெரிய அளவு நம்மளை பாதிப்பை கொடுக்கும். அதே போல வந்து இந்த நேரங்கள்ல உங்களுக்கு மேல பிரியம் உள்ளவங்க இது மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், நகை இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட இந்த நேரங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. அதுலயும் கொஞ்சம் நீங்க கவனம் வச்சுக்கிறணும். கொடுக்க கூடாதுங்கிறது உங்களுடைய விருப்பம். நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்க விருப்பம். சரி, நல்ல விஷயங்கள்லாம் என்னங்க நடக்கும்? ஏன்னா இந்த ஆபத்துகள் பிரச்சனைகள் சிறிது வரும், இதுல இருந்து நம்ம வந்து சரியா இருந்துக்கிறலாம். நல்ல விஷயங்கள் நீங்க செய்யற தொழில மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். ஆனா அதே நேரத்தில் சிறு பிரச்சனைகளையும் இங்க கொடுக்கும். பிரச்சனைகள் வராமல் பார்த்து, பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா கன்னிராசி அன்பர்களுக்கு முதல் ஆரம்ப அறிகுறி காட்டும். நீங்க பரவாயில்ல அதே செய்யலாம் அப்படி செஞ்சு அப்படின்னா அதுக்கு மேல போனீங்க அப்படின்னா அது உங்களை கீழே வீழ்த்திடும். அதனால அந்த அறிகுறியை நீங்க சரி பண்ணிக்கிறது. அடுத்து பிரச்சனை வரக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்க தெளிவா இருக்கும். ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான கன்னிராசி. உடல்ல இருந்த உபதைகள் நீங்கும். என்னடா சனி 7ல வந்து உடல் தொந்தரவு கொடுப்பாரு, உடல் உபதைகள் நீங்குங்கிற. உடல் உபதைகள் இருக்கிறவங்களுக்கு நீங்கும். உடல் ஆரோக்கியமா இருக்கிறவங்க உணவு முறையில சரியா இருந்துக்கிறங்க. ஏன்னா இந்த நேரங்களில் ஜீரண கோளாறு, வகுத்து பிரச்சனைகள் இது போல வந்து மறையும். உணவால பயப்பட தேவையில்லை. அதே போல அதிகமா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க, முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிறங்க. ஏன்னா அவர் சனி பார்க்கிறாரு இல்லையா, உடல் மீது தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய பார்வை. உடல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும். ஆனா இதே போல பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை குறைச்சிக்கிறங்க. அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். சனி பகவானால் மிகப்பெரிய நற்பலனை பெறக்கூடிய ராசி கன்னிராசி. யோக பலன் கிடைக்க போது, வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்க போது, ஆசைப்பட்ட நல்ல கனவுகள் நிறைவேற போது, திருமணம் நடக்கலையா உங்க குடும்பத்துல, இல்ல உங்களுக்கு நடக்கலையா மங்கள வாத்தியம் உங்கள் இல்லத்தில் ஒலிக்க போது. கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாம இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? குரு வீட்டுல இருந்து பார்க்கக்கூடிய சனி புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல ஸ்தானத்தில் வருகிறார். குரு வீட்டுல இருந்து பாக்கியத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியமும் உங்க ராசிக்கு வருதுங்க. கன்னிராசி பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய பலத்தில் நீங்க இருக்கணும். அதாவது உங்களுக்கு சந்தோஷமும் வரும், அதே நேரத்துல சங்கடங்களும் பக்கத்திலேயே பின்னாடியே வரும். இந்த சங்கடங்களான விஷயங்களை நீங்க கையில எடுத்துக்கிறாம கவனமா இருப்பது உத்தம். இப்ப வந்து ஒரு பிசினஸ்ல ஒரு பணம் போடணுங்க, நீங்க போயிட்டு இருக்கோம், இன்னும் 1 லட்ச ரூபா போடுங்க அப்படின்னா இப்ப வேணாம். இதுலயே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பண விஷயத்துல, நகை பொருளாதார விஷயத்துல உங்க வீட்டுல நீங்க வைக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பாதுகாப்பு முக்கியம். அதே போல இரவு நேரங்கள்ல வாகனங்கள்ல அதிக தூர பயணத்தை ரத்து செய்து கொள்வது உத்தமம். கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய சிறு பிரச்சனைகளை பெருசாக்காம பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் அனுசரணையோடு கோபத்தை குறைத்து கொண்டு, அதாவது இந்த பாஷா படத்துல ரஜினிகாந்த் பாம்பேல பாஷாவா இருப்பார், அந்த பாஷாவா இருக்கிறவங்க மாணிக்கமா மாறிக்கிறங்க. குடும்பத்துக்கு ஒரு நல்ல மகனாக மகளாக அன்புகளை பரிமாறிக்கொண்டு ஒரு குடும்ப பொறுப்பாக
ரஜினிகாந்த் பாஷா படத்துல இருக்கிற அந்த மாணிக்கம் போல நம்ம செய்யற வேலையே தெய்வம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பயணத்துல போங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாஷாவா மாறுறது. இப்ப 2 ஆண்டு காலத்துக்கு மாணிக்கமா அப்படி அமைதியா உங்க வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிச்சுக்கிறது. அமைதி உங்க வாழ்க்கையில பொறுமை இருந்துச்சு அப்படின்னா இந்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவானுடைய பெயர்ச்சி பேர் இன்பத்தை தரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.